Hello friends, welcome to Chandru's Road Trip. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீசெண்டா நம்ம கார் அண்ட் பைக் ஆக்சிடென்ட் ஆனதா நான் போன வீடியோல உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த ஆக்சிடென்ட்ல ஏற்பட்ட ப்ராப்ளம்ஸை ரிசால்வ் பண்றதுக்கு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. நம்ம கார் ஓட்டிட்டு போற எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? அதனால நம்ம காருக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர்ல வீடியோ கேப்சர் பண்ற மாதிரி ஒரு டேஷ் கேம் ஒன்று வாங்கியிருந்தோம். அதோட அன்பாக்சிங் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த டேஷ் கேமை நம்ம கார்ல எப்படி இன்ஸ்டால் பண்ணோன்ற வீடியோ தான் நாம இப்ப பார்க்க போறோம். முதல்ல நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த பாக்ஸ் உள்ளாடியே கொடுத்திருந்த டிரான்ஸ்பரன்ட் ஸ்டிக்கரை ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல எங்க நம்ம கேமரா ஃபிட் பண்ணணுமோ அங்க ஒட்டணும். ஒட்டுறதுக்கு முன்னாடி அந்த இடத்த ஃபைபர் கிளாத் வச்சு நீட்டா கிளீன் பண்ணிட்டு இந்த ஸ்டிக்கர்ஸை ஒட்டலாம். இதுக்கு மேல தான் நாம கேமராஸை பிளேஸ் பண்ணணும். இந்த ஸ்டிக்கர்ஸை ஒட்டும் போது ஏர் பபிள்ஸ் கிரியேட் ஆகாத மாதிரி ரொம்ப கவனமா ஒட்டணும். இன் கேஸ் ஏர் பபிள்ஸ் கிரியேட் ஆயிடுச்சுன்னா கையை வச்சோ இல்ல ஏதாவது கார்டு, ஏடிஎம் கார்டு மாதிரியான ஏதாவது கார்டை வச்சோ அந்த ஏர் பபிள்ஸை நல்லா கிளீன் பண்ணி விட்டுக்கோங்க. பொதுவா எந்த ஒரு ஏர் பபிள்ஸுமே இல்லாம ஸ்டிக்கர் ஒட்டியாச்சுன்னா அந்த ஸ்டிக்கர் ரொம்ப நீட்டா கிளாஸோட பிளேஸ் ஆயிரும். இந்த ஸ்டிக்கர்ஸை பெர்ஃபெக்ட்டா பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரண்ட்ல ஹோல்டரை ஸ்டிக் பண்ணிட்டு இந்த கேமராவை அதுல பிளேஸ் பண்ணிடலாம். கேமராவை பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டிவைஸ் கூடவே கொடுத்திருக்கிற ரெண்டு கேபிளையும் இதுக்கான போர்ட்ல நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுல யூஎஸ்பி கனெக்டர் வர மாதிரி இருக்கிற ஷார்ட் கேபிள் கேமராவுக்கான பவர் கேபிளாகவும், லெந்தியா இருக்கிற கேபிள் ஃப்ரண்ட் கேம்ல இருந்து ரியர் கேம் வரைக்கும் போகக்கூடிய கேபிளாகவும் இருக்கு. இந்த கேமராவோட போர்ட்ஸ்ல கேபிள் ரெண்டையும் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் காரோட டாப்ல இருக்கிற கேப்ல இந்த கேபிள்ஸை நாம ஃபிக்ஸ் பண்ண முடியும். இதுக்காக நாம எதையுமே ரிமூவ் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நம்ம ஃபிங்கர்ஸாலேயே அந்த கேப்புக்குள்ள நம்ம கேபிள்ஸை இன்சர்ட் பண்ண முடியும். அடுத்ததா நாம மீதி கேபிள்ஸை இந்த காரோட சைட் ஃப்ரேமுக்கு உள்ளாடி நாம இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு சைட் ஃப்ரேமோட கவரை நாம ரிமூவ் பண்ணியே ஆகணும். இதை ரிமூவ் பண்றது அவ்வளோ கஷ்டம் இல்லை. இது எல்லாமே ப்ரெஸ்ஸிங் டைப்ல தான் இருக்கும். அதை லைஸா நம்பி இழுத்தோம்னா அப்படியே அது ஈஸியா ஓப்பன் ஆகி வந்துடும். அதுக்கப்புறமா கீழே இருக்கிற டேஷ்போர்டோட பாக்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம கேபிள்ஸை சைட் ஃப்ரேம் வழியா இன்சர்ட் பண்ணி டேஷ்போர்டுக்குள்ளாடி புல் பண்ணி எடுத்துடலாம். இந்த வேலையை ஆக்சுவலா நான் கார் ஷாப்ல தான் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த டிவைஸை நான் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணதுனால எந்த கார் ஷாப்லயுமே இந்த டிவைஸை இன்ஸ்டால் பண்ணி தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் நாமளே இதை இன்ஸ்டால் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சொந்தமாவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இந்த வேலையை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இதை இன்ஸ்டால் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயமாவே தெரியல. ரொம்ப ஈஸியாவே வித்தின் half an hourல இதை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டேன். இதுல வர ரெண்டு கேபிளுமே டேஷ்போர்டுக்கு உள்ளாடி எடுத்துட்டு யூஎஸ்பி கேபிள் வழியா நாம கேமராவுக்கு பவர் கொடுக்கணும். இந்த யூஎஸ்பி கேபிள் மூலமா கேமராவுக்கு பவர் கொடுக்கிறதுக்காக இந்த பாக்ஸோடவே ரெண்டு யூஎஸ்பி கேபிள் கனெக்ட் பண்ற மாதிரி சிகரெட் சார்ஜர் ஒன்று கொடுத்திருக்காங்க. அதை நீங்க உங்க கார்ல இருக்கிற சிகரெட் போர்ட்ல கனெக்ட் பண்ணிட்டு இந்த யூஎஸ்பி கேபிள ரெட் கலர் மார்க் பண்ணிருக்கிற யூஎஸ்பி போர்ட்ல இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு யூஎஸ்பி கேபிள் உங்களுக்கு மொபைல் சார்ஜ் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரியர் கேமுக்கு போக வேண்டிய கேபிள காரோட லெஃப்ட் சைடு டோருக்கு கீழே இருக்கிற ஃப்ரேமை ஓபன் பண்ணி அது வழியா கேபிள இன்சர்ட் பண்ணி பின்னாடி எடுத்துட்டு போலாம். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கிற பேக் டோருக்கு கீழே இருக்கிற ஃப்ரேமையும் ஓப்பன் பண்ணி கேபிள்ஸை அது வழியாகவும் புல் பண்ணி பின்னாடி கிளாஸ் கிட்ட வரைக்கும் எடுத்துட்டு போகணும். ஒன்ஸ் அந்த கேபிளை புல் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரேமை நார்மலாக ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். எல்லா கேபிள்ஸையும் ப்ராப்பராக புல் பண்ணி ஃபிட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஃப்ரேமோட கவரையும் டோர்ல இருக்க ரப்பர் லைனப்பையும் ப்ராப்பராக ப்ரெஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நாம வண்டியில எங்கெங்க ஃப்ரேம் எல்லாம் ரிமூவ் பண்ணமோ அது எல்லாமே நாம திரும்ப ஃபிட் பண்ணியாச்சு.
இப்போ நாம ரியர் கேமராவை கிளாஸ்ல ஒட்டி இருக்கிற ஸ்டிக்கர் மேல பிளேஸ் பண்ணலாம். இந்த கேமராவில் இருக்கிற 3mm ஸ்டிக்கரை யூஸ் பண்ணி அதோட லேபிளை ரிமூவ் பண்ணிட்டு நாம கிளாஸ்ல ஒட்டி இருக்கிற ஸ்டிக்கர் மேல ஒட்டிடலாம். ஒட்டினதுக்கு அப்புறமா ஃப்ரண்ட் கேம்ல இருந்து பின்னாடி வரைக்கும் எடுத்துட்டு வந்த கேபிள்ல இருக்கிற கனெக்டரை யூஸ் பண்ணி இந்த கேமராவோட வயர்ல ஃபிட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த கேபிளை கேமராவோட ஃபிட் பண்ணதுக்கு அப்புறமா அதுல வர எக்ஸ்ட்ரா கேபிள் எல்லாமே காரோட டாப் சீலிங் ஃப்ரேம்ல இன்சர்ட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நாம டேஷ்கேமோட இன்ஸ்டலேஷன் 100% முடிஞ்சிருச்சு. இதுல மைக்ரோ SD கார்டு நாம எக்ஸ்ட்ராவா யூஸ் பண்ணணும். நான் இந்த கேமரால யூஸ் பண்றதுக்காக 128 GB SD கார்டு வாங்கி வச்சிருக்கேன். அதை நாம இப்போ இந்த கேமராவோட ஸ்லாட்ல இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா நாம இந்த டிவைஸை சுவிட்ச் ஆன் பண்ணி இதோட யூசேஜ் பத்தி பார்க்கலாம். Please format SD card. இப்போ மேனுவலாக நாம் SD கார்டை ஃபார்மேட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியான டிவைஸாக ஆயிடுச்சு. இந்த டிவைஸோட யூசேஜ் பற்றி நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறது வரை டேக் கேர், பை பாய்.